எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்தியாவிலேருந்து யூகே வரப்போ எந்த மாதிரி குக்கர் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வரலான்னு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்போவுமே குக்கர் வாங்குறப்ப கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணுங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற வீட்டில் எந்த மாதிரி அடுப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் குக்கர் டப்பாவை வீசிடாதீங்க, அதிலே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ட்ராவலில் குக்கரும் அடிப்படாது. உள்ளேயே வந்து இந்த டம்ளர், ஸ்பூனு, கத்தி, கரண்டிங்கிற மாதிரி கொசுரான ஐட்டம்ஸும் வச்சு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எப்போவுமே பேஸ் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக திக்காக இருக்க மாதிரி பார்த்து வாங்கணுங்க. இந்த கடாய் நான் அமேசான் இந்தியாவில் தாங்க வாங்கினேன். ஸோ இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ ஸ்டீல் பேன் தான் வேணும்னா ஹோம் சென்டரில் கிடைக்குங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் தோசை தவாமே ஹோம் சென்டரில் தான் லைட் வெயிட்டாக இருக்கும். சப்பாத்தி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி சிலிக்கான் மேட் வாங்கிக்கோங்க. வெயிட் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காது. கட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டீல் பிளேட் முக்கியமாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. வீட்டில் இருக்க டம்ளரு, அதுக்கப்புறம் குழம்பு கரண்டி முக்கியமாக எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இங்கே கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், தேடணுங்க. பாத்திரம் வாங்குறப்போ நம்மளுக்கு திக் பேஸாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. பால் காய்ச்சிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி லைட் பேஸில் வாங்கினீங்கன்னா இப்போ அடுப்பில் வச்சு கட்டுற பாருங்களேன், இப்படி சுற்ற ஆரம்பிச்சிடும். ஆனால் திக் பேஸில் வச்சிங்கன்னா ஆடாமல் அப்படியே நிற்குங்க. இந்த மாடல் நேம் எல்லாம் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.